கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 7/8/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You did not choose me, but I chose you and appointed you. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் நாம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. எங்கேயோ இருந்தோம். நம்முடைய பேக்ரவுண்ட், நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது எங்கேயோ கிடந்தோம், சாக்கடைக்குள்ளே இருந்தோம், ஊழியான வாழ்க்கையில் இருந்தோம், பாவம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நடந்தோம், திராட்சை தோட்டத்துக்கு கண்ணீரை போல் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், புறஜாதி மார்க்கத்தில் நடந்தோம், மார்க்கம் தப்பி அழுகிற நட்சத்திரத்தை போல் இருந்தோம். அதில் அப்படிலாம் இருக்கும் பொழுது ஜாதிக்கு ஒருவனாய், வம்சத்துக்கு ஒருவனாய், குலத்துக்கு ஒருவனாய், கோத்திரத்துக்கு ஒருவனாய் ஆண்டவர் நம்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தம்முடைய அன்பினாலே கர்த்தர் தெரிந்தெடுத்தவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றுக்கு காளையார் கோவிலுக்கு ஒரு திருமணத்திற்காய் பிஷபர் காலேஜில் படிக்கிறதுக்காண்டி வந்திருந்த மகள் கிருத்திகா ஒரு 5 ஆண்டுகள் எங்களோடு கூட ஆராதித்திருந்தார்கள். அவங்க நேற்று திருமணத்துக்கு போயிருந்த பொழுது அந்த திருமணம் மிக நேர்த்தியாகி ரொம்ப அழகாக ஆசீர்வாதமாக ஃபாதர் பெக்மன் ஐயா மூலம் நடைபெற்றது. அந்த மகள் கிருத்திகா கர்த்தருக்குள்ள வழி நடத்துவதற்கு கர்த்தர் என்னை அந்த நாட்களிலே பயன்படுத்தி இருந்தார். பொழுது அவங்க இங்கேருந்து போகும்பொழுது என் ஃபேமிலியெல்லாம் இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவங்க. நான் இப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்த பொழுது ஆண்டவர் இருக்க பற்றி கொண்டு இருக்கிறேன். வீட்டுக்கு போனோம்னா எப்படி இருக்கும் தெரியல, என் லைஃப்லாம் பற்றி எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கத்தோடு சொன்ன மகள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே நடந்த ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கர்த்தரோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தம்முடைய அன்பினால் மீட்டு கொண்டார். அவருடைய பெற்றோர், குடும்பங்கள், அவருடைய சகோதரன் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வந்து இன்றைக்கு அந்த மகளுக்கு ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய மகனை, ஜாஷுவா என்கிற மகனை கர்த்தர் மனமுடிப்பதற்கு இன்றைக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல கூட்டத்தில் பார்க்கும் பொழுது மற்ற சமுதாயத்தின் பின்னணியிலிருந்து வந்த அநேக மக்கள் அந்த இடம் முழுவதும் இருந்துச்சு. அந்த ஆலயம் முழுவதும் நிரப்பி இருந்தது பார்க்க முடிந்தது. அப்படியானால் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நோக்கமும் திட்டமுடையவராக இருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். குலத்துக்கு ஒருவனாய், கோத்திரத்துக்கு ஒருவனாய், வம்சத்துக்கு ஒருவனாய், ஜாதிக்கு ஒருவனாய், பாஷைக்கு ஒருவனாய் கர்த்தர் அப்படி தான் தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகள் கிருத்திகாவை தெரிந்து கொண்டவர் அவருடைய தகப்பனார் மிஸ்டர் சோலை, மிஸ்ஸஸ் சோலை, அவருடைய சகோதரன் எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு முழு குடும்பமே அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் ஆச்சரியப்படுகிற விதமாய் கர்த்தர் இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஏசாயா 49:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். You are my servant Israel, in whom I will display my splendor. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு தான் சொல்கிறாரு, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து அவள் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர் தான் தெரிந்து கொள்கிறார். சீஷர்களையும் அவர் தான் தெரிந்து கொள்கிறார். He called his disciples to him and chose 12 of them, whom he also designated apostle. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை, அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதே போல் தேவ சமூகத்தில் புறஜாதிகளுக்கு முன்பதாக நிறுத்தும்படியாய் தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டார். அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று அப்போஸ்தலர் 9:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று சொல்லி அனனியாவிடத்தில்
கர்த்தர் சவுலை குறித்து தெரிந்து கொண்ட விதங்களை குறித்து சொல்லுகிறார். The Lord said to Ananias, "Go, this man is my chosen instrument to carry my name before the Gentiles and the kings and before the people of Israel." ஆண்டவர் பவுலை தெரிந்து கொள்கிற காரியங்கள் 22ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். Then he said, "The God of our fathers has chosen you to know his will and to see the righteous one and to hear words from his mouth." கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் பவுல் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 1:5 ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்னை பிரித்தெடுத்தார், தெரிந்து கொண்டார், அழைத்தார். God who set me apart from birth and called me by his name was pleased. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைத்தார், தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். அந்த தேவன் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். எபேசியர் 1:12 சொல்லப்பட்டிருக்கும், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கோம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். For we are God's workmanship, created in Christ Jesus to do good works. நம்மை நற்கிரியைகளை செய்யும்படியாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சங்கீதம் 105:5 அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் சுதந்திரம் என்று கர்த்தர் தெரிந்து கொண்ட காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 48:10 வசனத்தை உங்கள் எல்லாருக்காகவும் நான் சொல்கிறேன். எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். See, I have refined you, though not as silver. I have tested you in the furnace of affliction. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, உங்களையும் ஆண்டவர் அழைத்து முன்குறித்து அவருக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாக நீங்கள் இருக்கிறபடினால் உங்களையும் ஆண்டவர் எப்படி பயன்படுத்த வேண்டும், யாருக்கு முன்பதாக பயன்படுத்த வேண்டும் என்று சுத்தம் வைத்திருக்கிறாரோ, யார் முகத்திற்கு முன்பதாகவும் யார் சமூகத்திற்கு முன்பதாகவும் தெரிந்து கொண்டவர் பயன்படுத்த முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நல்ல புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நீ தெரிந்தெடுக்கிற தேவன். பாவத்தின் பிடிந்து, சாபத்தின் பிடிந்து, பிலிசினை கட்டிலிருந்து, மாந்திரிகத்திலிருந்து, செய்வினையிலிருந்து கர்த்தர் எங்களை முன்குறித்து வேறுபடுத்தி உம்முடைய பாதைகளில் நிற்கும்படியாய் எங்களை தெரிந்தெடுத்த ஆண்டவர் நீ நல்லவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து தேவ சமாதான வழி நடத்துதல் உம்முடைய ஜனத்தோடு விசேஷமாக இந்த நாள் முழுவதும் கூட இருக்க. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தினோடு கூட செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயது பெரியவர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்த ஆண்டவர் அவர்களை கடைசி வரைக்கும் உம்முடைய பாதையிலே நிலைநிறுத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353 730. May Jesus bless you all. Amen.